ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சிறுதானியங்கள் தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு தேவை வந்து ராகி 2 கப்பு, 1 கப்பு பச்சை பயிறு, சோளம் 1 கப்பு, உளுந்து 1 கப்பு. இதெல்லாம் 6 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு நல்லா ஊறின பிறகு வந்து நல்லா வாஷ் பண்ணிங்க. 4, 5 தண்ணியில வாஷ் பண்ணிட்டு, ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திங்க. மாத்திட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு நல்லா நைஸா அரைச்சிருங்க. மாவு வந்து பதமா இருக்கட்டும். ரொம்ப லிக்விட் இல்லாம பார்த்துங்க. இது அரைச்ச பிறகு வந்து பாத்திரத்தில மாத்திங்களா. மாத்திட்டு நீங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. நைட்ட ஃபுல்லா மூடி வச்சுட்டு மார்னிங் வந்து நல்லா பொங்கி வந்துரும். பொங்கி வந்த பிறகு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்க. இந்த மாரி திக்னஸா இருக்கட்டும் மாவு. ரொம்ப லிக்விடா இல்லாம பார்த்துங்க. இது வந்த பிறகு 1 1/2 கரண்டி தோசை கல்ல 1 1/2 கரண்டி மாவு ஊத்திட்டு தோசை நல்லா சுத்த விட்டுங்க. இது நான் கடையில நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க தேங்காய் எண்ணெய், நெய், கொ எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். நான் இந்த கடையில நான் சேர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப அருமையான ஹெல்த்தியான ஒரு தோசைங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், டின்னருக்கும் எப்போ வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்ப நல்லா அருமையா இருக்கும். இந்த மாரி தோசை சுட்டு விட்டுட்டு லோ சிம்லயே இருக்கட்டும். இல்லன்னா தோசை தீஞ்சு போரும். இந்த மாரி சுட்டு விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு ப்ரௌனிஷா வந்த பிறகு திருப்பி விட்டுங்க. திருப்பி விட்டுட்டு மறுபடியும் லோ சிம்லயே இருக்கட்டும். இது மாரி செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லாருக்கும். கிரிஸ்பி கிரன்ச்சியா இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. இந்த மாரி நீங்க செஞ்சீங்கன்னா பிள்ளைங்க, பெரியவங்களும் சாப்பிடலாம். புடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு சைட் டிஷ் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி